ஞாயிற்றுக்கிழமை தானே பொங்கல். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வேலை வைப்பாங்களா? ஆமாங்க. வருஷம் வைப்பாங்களா? வைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை இங்கே சிவகாசிக்கு வருவீங்களா? ஒரு நாள் பொங்கல் தானே? ஒரு நாள் பொங்கல் தான், 2 நாளா? போனதில்லை நம்மளுக்கு. இல்லைம்மா, அன்னைக்கு என்ன செய்வாங்க? செவ்வாய் பூக்குழி இறங்குவாங்க, நைட்டில் அக்னி சக்கி எடுப்பாங்க. எங்க இருக்கு கோயில்? மாரியம்மன் கோவில். நம்ம ஒரு வாட்டி அங்கே கோயில் அந்த சர்ச்சு இருக்குல்ல, லூர்து மாதா சர்ச் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த பக்கம் இருக்குல்ல. திங்கக்கிழமை கௌரவத்துக்கு தான் வருவாங்களாம். அப்படியா? ஆமாம். அப்போ நான் பார்க்க முடியும். திங்கக்கிழமை நாங்கள் சாத்தூரில் இருப்போமே. நாங்கள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வருவீங்கன்னு ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேற என்ன? நம்ம ராஜேஸ்வரிக்கு சொன்னிச்சு, கவுரு குத்துன்னு இந்த திருநெல்ல நேர்த்திக்கரை போட்டு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அளவு குத்தி காவடி குத்தி அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆமாம். அது இந்த அங்கே அது என்னது இண்டிமேஜ் நார்னவர் ரோட்லேருந்து கவுரு குத்தி எடுத்துட்டு காவடி எடுத்துட்டு பறவை காவடி போடுவாங்க. ஆமாம், அதை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம் ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை தான் பொங்கல். ஆனால் அவங்க வர்றது கவுரு குத்துக்கு தான் வராங்க. நான் திங்கக்கிழமை வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நைட்டு பொங்கலுக்கு. ஆகாசு சரி, எல்லாம் சாப்பிடுவோம். மணி எத்தனைடா? ஆகல 11:30. உண்மைக்கேவா? சரி, 11:10. நாளைக்கு நாங்கள் வேலைக்கு போகணும். ஆமாம், எங்களுக்கு வேலை இருக்குது. இன்னைக்கு என்ன 24 நிமிஷம் தான் போட்டிருக்கு. சந்திப்போம். தம்பி காலேஜுக்கு வேற போனோம் நாளைக்கு. இருந்தாலும் சின்ன நேரம் கிடைக்கிற நேரம் கேப்பில் லைவ் போட்டு கொடுப்பாங்க. சரி, பொங்கல் இலை போட்டு உங்களுக்கு வந்தாங்கன்னா ஃபோன் கொடுங்க, அவ்வளோதான். லைவுக்கு வாங்க. பொங்கலுக்கு வந்தாங்கன்னா லைவுக்கு வாங்கன்னு எப்படிங்க? லைவ் போடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்டு. கோயில் வந்து பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் இருக்குது. மாரியம்மன் கோயில் செவ்வாசி பஸ் ஸ்டாண்டு கிட்டயா? அதான் பஸ் ஸ்டாண்ட். அவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட சர்ச்சு இருக்குல்ல, சர்ச்சிலேருந்து அதுக்கு அடுத்து தான் மாரியம்மன் கோயில். அதாம்மா, நம்ம ஒரு வட்டம் அந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே போயில நின்றுக்கிட்டு இருந்தாங்கல்ல வரிசைக்கா. ஆமாம், பூ வாங்க போயில கூட எனக்கு சொல்லிடல, அந்த கோயில் பொங்கல் வரும். ஆமாம் ஆமாம், அதுதான் மாரியம்மன் கோயில். ஞாயிற்றுக்கிழமை எங்கே போகிறீங்க நீங்கள்? ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு வேலை வந்து அப்படியே உள்ளே போய் சுற்றிப்போம். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவோம். வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் வெயிலெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் பஜாருக்குள்ள இருப்போம். சிவாசி பஜார் என்ன இருக்க ரோட்டில் பஜாருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருப்போம். அந்த கூட்டத்துக்குள்ள நாங்களும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டத்துக்குள்ள கால் வலிக்கிற வரைக்கும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு வண்டியை ஒரு பக்கம் போட்டுட்டு. வண்டியெல்லாம் உள்ள விட மாட்டாங்க. வண்டியெல்லாம் உள்ள கொண்டு போக முடியாது. பஸ் ஸ்டாண்டு பக்கம் அங்கே போய் பஸ் ஸ்டாண்டு பக்கம் அங்கிட்டு ஓரமாக போட்டுட்டு உள்ளே போய் பஜாருக்குள்ள ஒரு சுற்றிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடுவோம். சரி, மணி ஆச்சு. தம்பிகிட்ட சொல்லிடு. சரி வாங்க தம்பி, வந்தா பார்ப்போம். அவங்க திங்கக்கிழமை வராங்க. சரி, எப்போ வந்தாலும் பார்ப்போம். கவுரு கற்றுக்கிட்டு தான் வராங்க. நாங்கள் வேலைக்கு போகணும், நாளைக்கு பார்ப்போம். வேலைக்கு கிளம்புறோம் காலையில். இன்னைக்கு வேலை வந்தது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் காலை நீட்டு தூங்க போகிறோம். லைவுக்கு வந்து நன்றி சொல்லிடுறேன். லைவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. லைக் போட்டவங்களும். லைக் தமிழ் எனக்கு தெரியுமில்ல, நன்றி.